Hi and hello, welcome to the channel. Dhronavikaash. இப்போ சேனலில் பார்க்குறது கம்ப்யூட்டர் இன்டெகிரேட்டட் மேனுஃபேக்சரிங் சிஸ்டம்ஸ். இதை மட்டும் படித்தால் போதும், எளிதாக பாஸ் ஆகலாம். பாஸ் ஈஸி இன் சிம்ஸ். இந்த சிம்ஸ் அப்படின்ற சப்ஜெக்ட் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் இன்டெகிரேட்டட் மேனுஃபேக்சரிங் சிஸ்டம். இது ரெகுலேஷன் 2017 இருக்கிற ஒரு சப்ஜெக்ட். சப்ஜெக்ட்டில் யூனிட் 1 யூனிட் 5 வரை என்ன டாபிக்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்து எல்லாமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், கரெக்ஷன் ஆஃப் கொஸ்டின் எடுத்து அதில் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சொல்லி தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். இதில் யூனிட் 1 வந்து சில சமயங்களில் ப்ராப்ளம் கேட்குறாங்க. அந்த எல்லா ப்ராப்ளம் சொல்லலை, ஒரு சில ப்ராப்ளம் மட்டும் சொல்லியிருக்கீங்க. இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னா, மேனுஃபேக்சரிங் லீட் டைமை ஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு பிளான்ட் கெப்பாசிட்டி, பிளான்ட் யூட்டிலைசேஷன் இதெல்லாம் ஃபைன் பண்ணுற மாதிரி ஒரு கொஸ்டினாக இருக்கும். பெரிய டேட்டாவாக இருக்கும். இதெல்லாம் ஃபைன் பண்ணுற கொஸ்டின் தான் பார்த்துக்குங்க. இது இல்லாமல் வேறு கொஸ்டின்ஸ் இருந்தாலும் பாருங்கள். இந்த ப்ராப்ளம்ஸ் கேட்டாங்க அப்படின்னா எதிராக இதில் இன்னுமே ப்ராப்ளம் கேட்டுறாங்க பண்ணும்போது நமக்கு தியரி பாட்டு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கம்மியாயிருது. ஒரு சில கொஸ்டின் மட்டும்தான் மேக்ஸிமம் தியரி கேட்குறாங்க. சில கொஸ்டினில் ப்ராப்ளம் இருக்கிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா வேரியஸ் லெவல்ஸ் ஆஃப் ஆட்டோமேஷன். இது 2 மார்க்லையும் கேட்குறாங்க. அதே மாதிரி 4 மார்க் 6 மார்க்லையும் கேட்குறாங்க. ஜாப் ஷாப் ப்ரொடக்ஷன், மாஸ் ப்ரொடக்ஷன், ஜஸ்ட் இன் டைம், அப்புறம் கன்பன், சிம்மை பற்றி எல்லாத்தையுமே, சிம் கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சரிங் பற்றி எவல்யூஷன் ஆஃப் சிம்மு, பெனிஃபிட்ஸ் ஆஃப் சிம், அப்ளிகேஷன் ஆஃப் சிம், எலமெண்ட்ஸ் ஆஃப் சிம், இல்லை சிம்மை பற்றி எல்லா டாபிக் படிச்சுக்கோங்க. அடுத்து லீன் ப்ரொடக்ஷன், வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் வேஸ்ட் இன் மேனுஃபேக்சரிங். ஸோ இது வந்து யூனிட் 1 பற்றி இம்பார்ட்டன்ட் டாபிக். யூனிட் 2 பார்த்திங்க அப்படின்னா ஃபேஸஸ் ஆஃப் ஷாப் ஃப்ளோர் கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு டாபிக். அப்புறம் அக்ரிகேட் ப்ரொடக்ஷன் பிளானிங், மாஸ்டர் ப்ரொடக்ஷன் பிளானிங், கெப்பாசிட்டி பிளானிங்னு 3 கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அடுத்து MRP 2 அப்படின்னா MRP மட்டுமே வச்சு சில கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ரெண்டையும் படிச்சுக்கோங்க. அடுத்து கேப் சிஸ்டம்ஸ் அண்ட் இட் டைப்ஸ், அதுதான் இங்கே இருக்குது. ஆக்டிவ்ஸ் ஆஃப் ப்ராசஸ் பிளானிங், கேப் அதோட சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது, ஒர்க்கிங் பிரின்சிபல் என்ன பண்ணுறது, டைப்ஸ் என்னென்ன இருக்குது, அட்வான்டேஜ் எல்லாத்தையும் பார்த்துக்குங்க கேப் பொறுத்த வரைக்கும். அடுத்து ப்ராப்ளம்ஸ் டு ஃபைண்ட் டைம் ஃபேஸ் ரெக்யர்மெண்ட். ப்ராப்ளம்ஸ் வரைக்கும் கேட்பாங்க அப்படின்னா டைம் ஃபேஸ் ரெக்யர்மெண்ட்டை ஃபைண்ட் பண்ணுங்கள். எதுக்கு அப்படின்னா ஃபார் தி காம்போனன்ட்ஸ் அண்ட் ரா மெட்டீரியலுக்கும் காம்போனண்ட்டுக்கும் டைம் ஃபேஸ் ரெக்யர்மெண்ட்ஸ் ஃபைன் பண்ணுற மாதிரி ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம். அதே யூனிட் எல்லாத்தையும் ப்ராப்ளம்ன்றது நான் சொல்கிறது ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு டைப் தான் கொடுத்துருக்கேன். இது இல்லாமல் வேறு டைப்ஸ் இருந்தாலும் லைட் ஆஃப் கிளான்ஸ் பார்த்துருப்பாங்க. நம்ம கொடுக்குற டைப் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். யூனிட் 3 வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து ரேங்க் ஆர்டர் கிளஸ்டர் டெக்னிக், அப்புறம் ஹோலியர் மெத்தட் இதெல்லாம் யூஸ் பண்ணி ப்ராப்ளம் வர மாதிரி இருக்கும். இதில் இருக்க ப்ராப்ளம் டைப்ஸ் எல்லாம் நான் பார்த்துக்குங்க. ஒரு சில டைம் இதில் வந்து ஒரு சில நேரத்தில் வந்து நமக்கு ப்ராப்ளம்ஸ் செய்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா ஆப்டிஸ் கோடிங் சிஸ்டம், அப்புறம் டி கிளாஸ் கோடிங் சிஸ்டம்னு 2 கோடிங் சிஸ்டம் கேட்குறாங்க. காம்போசிட் பார்ட் கான்செப்ட், பார்ட்ஸ் கிளாசிஃபிகேஷன் கோடிங் சிஸ்டத்துலேயும் இது வந்துடும், அதுவும் தனியாக கேட்குறாங்க. MI கிளாஸ் கோடிங் சிஸ்டம் தனியாக கேட்குறாங்க. செல்லுலர் மேனுஃபேக்சரிங் இதை பற்றி கேட்குறாங்க. தென் மிஷின் செல் டிசைன் அண்ட் லேஅவுட், பார்ட் ஃபேமிலி ஃபார்மேஷன் மெத்தட்ஸ், ரோல் ஆஃப் ப்ராசஸ் பிளானிங் இன் கேட்காம் இன்டெகிரேஷன், ரோல் ஆஃப் GT இன் கேட்காம் இன்டெகிரேஷன் கொஸ்டின் தனியாக கேட்குறாங்க. ஒரு சமயத்தில் சேர்த்து கேட்குறாங்க, சில டிஃப்ரென்ஸும் கூட கேட்குறாங்க. யூனிட் 4 பார்த்தோம் அப்படின்னா ப்ராப்ளம் வந்து எப்படி இருக்குன்னா மேக்ஸிமம் ப்ரொடக்ஷன் ரேட் ஃபைன் பண்ணுற மாதிரி, அப்புறம் யூட்டிலைசேஷன் ஆஃப் ஈச் மிஷின், கரஸ்பாண்டிங் ப்ரொடக்ஷன் ரேட், நம்பர் ஆஃப் பிஸி சர்வர்ஸ் இதெல்லாம் ஃபைன் பண்ணுற மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இதெல்லாம் வேறு டைப்ஸ் இருந்தாலும் அந்த டைப்ஸ் பார்த்துக்குங்க யூனிட் 4ல். அடுத்து AGV வெஹிக்கிளில் வந்து ஆட்டோமேட்டிக் கைடு வெஹிக்கிள், அந்த ப்ராப்ளம் அதை பற்றி ஃபுல்லாக பார்த்துங்க. AGV பற்றி ஒரு டாபிக் சொல்லணும்னா டாப்பிக்லேருந்து A to Z எல்லாத்தையும் படிச்சுக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா செல்ஃப் கைடு வெஹிக்கிள் டெக்னாலஜி, இது வந்து அடிக்கடி கேட்குற கொஸ்டின். AGV விட இது கூட இதுன்னு கேட்டுறாங்க. அடுத்து FMSங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். FMS வச்சு FMS பெரிய டாப்பிக்கு. FMSக்குள்ள சொன்னோம் அப்படின்னா FMS டாப் டு பாட்டம் எல்லாத்தையும் ஃபுல்லாக படிச்சுக்கணும். நிறையா சமயத்தில் பார்த்திங்கன்னா FMS மட்டுமே வந்து எதிராக சைஸ்லேயே வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. அப்புறம் பார்ட் Cலையும் FMS வந்து கேட்குறாங்க. யூனிட் 5 வந்து பார்த்தோம்னா மேனிபுலேட்டட் கன்ஃபிகரேஷன் ஆர் ரோபோட் கன்ஃபிகரேஷன், ஸ்கேரா ரோபோட், அப்புறம் ரிப்பீட்டபிலிட்டி அண்ட் அக்யூரேசி இன் ரோபோட்டிக், ரோபோட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், லீட் த்ரூ ப்ரோக்ராமிங், ரோபோட் அனாட்டமி, ரோபோட் கண்ட்ரோல் சிஸ்டம். இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் டாபிக் யூனிட் 5ல். மேனிபுலேட்டட் கன்ஃபிகரேஷன் அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இந்த யூனிட் 1லேருந்து 5 வரைக்கும் பார்த்துருக்கோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக 13 மார்க் கொஸ்டின் அப்படிங்கிறது ரொம்ப ரேராக இருக்குது. அதிகபட்சம் பார்த்திங்கன்னா 3 சப்டிவிஷன் வச்சு கேட்டுருக்காங்க. 4+4+5ன்னு 3 சப்டிவிஷனாக கொஸ்டின் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக சப்டிவிஷன் போச்சு அப்படின்னா மார்க் குறையும். ஸோ மார்க்கு குறைஞ்சின்னா ஃபுல் மார்க் போட மாட்டாங்க. 1 மார்க் குறைச்சா கூட 3 மார்க் குறைஞ்சா நமக்கு ஃபுல் மார்க்காக இருந்தால் மார்க் அப்படியே ஃபுல்லாக வந்துடும். இந்த மாதிரி சமயத்தில் என்ன செய்யணும்னா உங்களுக்கு ஹெட்டிங்ஸ் நல்லா எழுதிக்கிங்க. தியரி சப்ஜெக்ட்னால டயக்ராம் போட்டுங்க. ஹெட்டிங்ஸ் இருந்தால் ஹெட்டிங் பிளாக்கில் எழுதுங்க, உள்ள இதெல்லாம் ப்ளூவில் எழுதுங்க. நிறைய ஹெட்டிங்ஸ் கொடுங்க, அதில் மார்க் நல்லா வரும். மார்க் வந்து எந்த மாதிரி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி எழுதுங்க. 4 மார்க் இருந்துச்சு அப்படின்னா 4 அந்த மாதிரி எழுதுங்க. 8 மார்க் 8 மார்க் இந்த மாதிரி, 30 மார்க் இந்த மாதிரி எழுதுங்க.
ஒரு 4 மார்க் கொஷினுக்கு 13 மார்க் கொஷின் அளவுக்கு நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக டைம் பத்தாது. கடைசி 2 யூனிட் அட்டன் பண்ண முடியும். நம்ம பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஒரு நம்ம 13 பார்ட் சியும் இருக்கனால, அதாவது 13 மார்க்கும் அப்புறம் 15 மார்க் கொஷின் தான் நமக்கு அதில் இருக்கும், பார்ட் பி அண்ட் சியில். இதில் வந்து கண்டிப்பாக 4 யூனிட் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 3 யூனிட் 2 பண்ணால் பாஸ் பண்ண வாய்ப்புகள் குறைஞ்சிரும். ஸோ இதை மனசில் வச்சுக்கிட்டு படிங்க, எழுதுங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.